மக்களே எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த நீங்கள் இப்போ பார்க்குற புல்லு பார்த்தீங்கன்னா கோ 4 புல்லுத்தட்டைன்னு சொல்லுவாங்க. இந்த புல்லுத்தட்டை எந்த அளவுக்கு ஈல்டு இருக்குன்னு பாருங்கள், எவ்வளோ அடர்த்தியாக வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். அப்புறம் இதுவும் அதே வகையை சார்ந்தது தான். இது சூப்பர் நேப்பியரில் உள்ளது. இந்த தட்டை நல்லா மாடு கழிக்காமல் சாப்பிடும், பால் நல்லாயிருக்கும், கொஞ்சம் இனிப்பு சத்து அதிகமாக இருக்கும். கோ 3, 4 பழைய வெர்ஷன் அது. அதை விட இது கொஞ்சம் இனிப்பு சத்து அதிகமாக இருக்கனால தட்டையை கழிக்காமல் நல்லா சாப்பிடுங்க. ஆனால் இதில் ஒரு பெரிய மிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, இது தூர் கட்டுறது அடிக்கடி தூர் கட்டைகள் காஞ்சி போகுது. தெரியுதுங்களா? தூர்க்கட்டைகள் காஞ்சிரும். இது பெரிய டிஸ்அட்வான்டேஜ் தான். எவ்வளோ தான் நம்ம மாட்டு உரம் போட்டாலும் சரி, யூரியா டிஏபின்னு எது போட்டாலும் சரி, இது சரியாக வரல. நான் ஒரு 2 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் இது சரியாக வரல. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமானது செல்லு. ஒரு மாதிரி சின்ன எறும்பு மாதிரி இருக்கிற ஒரு செல்லு பூச்சிங்க இதை ரொம்ப அரித்து சேதப்படுத்துது. அதனால் நிறைய கட்டைகள் பாதிக்கப்படுது. நிறைய, அதாவது பாதியான இழப்பு வரும். இந்த இழப்பு நம்ம சரி கட்டணும் அப்படின்னா திரும்ப புதுசாக குச்சிகள் நடணும். வேப்பம் புண்ணாக்கு, மற்றபடி வேறு இயற்கையான பூச்சிக்கொல்லி மருந்துகளை நம்ம பயன்படுத்தி அதிலேருந்து கொஞ்சம் வெளியே வரலாம். அப்படி இல்லைன்னா பழைய வெர்ஷனான கோ 3, கோ 4 அந்த மாதிரி புல்லுகளை பயன்படுத்தலாம். அப்புறம் நாட்டு சோளம் அந்த தீவனங்களை பயன்படுத்தலாம். நல்லா இருக்குது. இதையும் கொஞ்சம் வச்சுக்கோங்க. ஆனால் இதுக்கு கொஞ்சம் அழிவுகள் அதிகமாக இருக்குது. புதுசாக ஊன்றவங்க கொஞ்சம் பார்த்து செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு தொடர்ச்சியான ஈல்டு வரணும்னா மிக்சடாக பயிரிட்டால் தான் உங்களுக்கு நல்ல தீவனங்கள் கிடைக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சம் அதுக்குரிய டிஸ்அட்வான்டேஜ் அதையும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் செய்யுங்க. ஒட்டு நாற்றுன்னு ஒரு புல் இருக்குது. அதை பற்றி அடுத்த வீடியோவில் நான் விளக்கமாக சொல்கிறேன். அதில் இருக்கிற நன்மை தீமைகளை நான் விளக்கமாக உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். இது ஆரம்பம்தான். இன்னும் நிறைய வீடியோஸ் போடுவேன். பொதுவான தகவல்கள், அதாவது ஆன்லைனில் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள், விழிப்புணர்வு விஷயங்கள், நிறைய விஷயங்கள் வரும் நம்ம சேனலில். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம்.